நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்றேன். அத நீங்க முடிஞ்சா இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா, அது என்னால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்இமேஜினபிள் அமௌண்ட்டா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது கிட்டத்தட்ட $1.4 ட்ரில்லியன் இந்திய ரூபாய் மதிப்புல 133 லட்சம் கோடி. நான்லாம் 1 கோடியவே ஒழுங்கா பார்த்ததில்ல. என்ன மாரி ஆளுங்கட்டலாம் 133 லட்சம் கோடிய இமேஜின் பண்ணி பாருன்னா, எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த இமேஜின் பண்றது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க. ஸோ இந்த கேஸ் எங்க நடக்குது? எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய 29 ஸ்டேட்ஸ் ஒண்ணா சேர்ந்து மெட்டாவ வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டால இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள வந்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இன்க்ளூடிங் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபைனட் ஸ்க்ரோலிங், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல குழந்தைங்கள்லாம். அடல்ட்ஸ்லாம் ஒரு சைடு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறது அவங்களுக்கு அவ்வளோதான் பிரெயின். ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன பசங்கிட்ட நீங்கள் அவங்க பர்சனல் டேட்டாஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் மார்க் தோத்துட்டார்னா கண்டிப்பாக மெட்டா 133 லட்சம் கோடி அந்த 29 ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாகணும்.